கவுண்டமணியன அவர் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக கவுண்டமணியனை கூட ஒர்க் பண்ணும்போது சீன்லாம் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இப்போ என் முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத்துலேருந்து ஒரு மார்வேஷம் போட்டு வருவாங்க, நாய் துரத்தம் வர. ஆக்சுவலாக வந்து ஜெயராம் சார் வந்து தமிழாக இருந்தாலும் ஒரு மலையாள ஸ்லாக்கில் பேசுவார். அண்ணங்கிறத வந்து அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவாங்க. ஸோ கவுண்டமணியனை இதை பார்த்துருந்தவர் ஆக்சுவலாக இதில் படத்தில் அவர் வராது, ஆனால் பைலட் ட்ராக்லாம் அப்படி தான் பேசுகிறார் லொக்கேஷனில். கவுண்டமணியனை இதை ஞாபகத்தில் வச்சு இந்த டப்பிங் பேசும்போது ஓடுவோம், அந்த நாயை துரத்திட்டு ஓடும்போது நான் தான் அண்ணன், வேண்டாம் நாயை பார்த்து சொல்றாரு, நான் உங்க அண்ணன்டா அண்ணன்டான்ட்டு. அதுல வந்து அண்ணன் நான் தான் உன் அண்ணன் அப்படின்னாரு. அது அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. ஒரே மாமன். அது கவுண்டமணி சாரோட எல்லாம் டைமிங், அதை பற்றி எல்லாம் ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் மேலே 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 எத்தனையோ படங்கள் அதுக்கப்புறம் நடித்தாலும் இப்போ நிறைய இடத்துக்கு போகும்போதும், எஸ்பெஷலி இந்த காலேஜ் நம்ம யங்ஸ்டர்ஸ் இடையில போகும்போதும் சைட்ல இருந்து அவங்க சொல்லுவாங்க அண்ணன் அண்ணன். ஐயா அடையாளம் தெரியல, முத்து அண்ணன் அண்ணன் வரமாட்டேங்குது ஐயா 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 முத்து அண்ணன் முத்து